வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 58. ராவணன் வதை படலம். எழுக தேர், விழுக போரரக்கன், வெல்க வேந்தற்கு வேந்தன், அழுக அரக்கிமார் என ஆர்த்தனர் தேவர்கள். அழுந்த கிளம்பியது ராமனின் திண்தேர். ராவணன் செய்கை: அமரர் ஈந்தார் நெடுந்தேர் என்றதும் வாயை மடித்து பற்களை கடித்தான். அது கிடக்க வென புறம் விடுத்தான். குமைச்சலுடன் தன் தேர் எடுத்தான். இறுதி போர் துவக்கம். முரசங்கள் ஓசையும் வீர முழக்கங்கள் ஓசையும் போர்க்களத்து முற்றிய ஓசையும் பலவகை தேர்கள் எற்றிய ஓசையும் எங்கும் பரவியது. ராவணன் மகோதரனை ஏவுதல். தோன்றினன் ராமன் இந்திர தேரிலே, தொடங்கியது வெம்போர் அத்தகைய நிலையிலே. அண்ணனை தொலைப்பேன் என் வன்மையால், தம்பியோடு போர் புரி நீ மகோதரா. அரக்கன் சொன்னான். அஃதே செய்வேன் என்றவன் முன்னம் வந்தது ராமனின் திண்ம ரதம். முட்ட தூண்டுதி அத்தேரை மகோதரன் முடுக்கினான். அப்பால் போதலே கருமம், சாரதியோ அடக்கினான். இலக்குவனை எதிர்க்கும்படி ராவணன் கூறியதை மீறி ராமனை எதிர்க்கிறான் மகோதரன். அதை தடுக்கிறான் மகோதரனின் தேர் சாரதி. ஒற்றை வன்தட தேரொடும் ராமனை ஒருமையில் எதிர்த்தான் மகோதரன். அவன் திசைகள் கிழிந்திட ஆர்த்தான். அவனை தீர்க்கமாய் பார்த்தான் தீர்த்தன். தீர்த்தன் ராமன். கணைகள் சிலவற்றை சிந்தினான். அவை கவசத்தை ஒன்றும், கரத்தை ஒன்றும், தோளை ஒன்றும், தாளை ஒன்றும் துணிக்க மடிந்தது மகோதர வான்தொடர் குன்றம். ராமன் ராவணன் போர். துண்டான மகோதரனை கண்ட வன்தொழில் அரக்கன் முடுக்கினான் தன் தேர் பாகனை, விரட்டினான் அவன் தின் தேரினை. கருமமும் ஞானமும் அறிவும் அறியாமையும் பாவமும் தருமமும் பொருதார் போல பொருதார். ஆதிசேடனும் கருட தேவனும் எதிர்ந்தார் போல பொலிந்தார். நரசிங்கமும் இரணியனும் கலந்தார் போல கலந்தார். தீ நிமித்தங்கள். உதிரம் மழையாய் பொழிந்தது, அதிரும் வடிவான் இடித்தது. கதிரவன் ஒளியும் முடிந்தது, அரக்கனின் இடத்தோள் துடித்தது. உதிரம் இரத்தம். தாவும் குதிரைகள் தூங்கின, வில்நான் இடையினில் தொய்ந்தன. நாவும் வாயும் உலர்ந்தன, பூவின் வாசம் குலைந்தன. துன்னிமித்தங்கள் தோன்றினாலும் அன்னது ஒன்றும் அறிந்தில நரக்கன். என்னை வெல்வனோ இம்மனிதன், எண்ணியபடி போர் செய்ய முனைந்தனன். ராவணன் சங்கு ஊதுதல். சங்கரன் பிரம்மனை நடுக்கியதும், அண்ட கோளத்தை உலுக்கியதும், அமரர் ஆர்ப்பினை அழித்ததும் இச்சங்கு. அதை ஊற்றம் தோன்றிட ஊதினான் இங்கு. அன்ன சங்கொலி கேட்டதும் ஆரியன் வெண் சங்கு முழங்கிற்றாம் தானும். ஐம்படைகள் ஐயனின் அயல் நிற்க, மெய்யனோ அவற்றை கண்டில நாம். ஐம்படைகள்: பாஞ்சஜன்யம் என்னும் வெண் சங்கு, சுதர்சனம் என்னும் திருச்சக்கரம், கௌமோதகி என்னும் திருகதை, நாந்தகம் என்ற திருவாள், சார்ங்கம் என்னும் திருவில். வெண் சங்கு பாஞ்சஜன்யம். இது ஐம்படைகளுள் ஒன்று. ஐம்படைகள் அருகில் வந்தபோதும் மானிட அவதாரம் எடுத்த மெய்யனாம் ராமன் காணாதவனாக இருந்தான். இந்திரன் சங்கினை ஊதினான் மாதலி. உடனே ராவண கொடியுரை வீணையும், ராகவன் கொடியுரை இடியும், விண்ணுக்கும் மண்ணுக்கும் முடிவுரை என முழங்கினவாம். வீணை இசையில் வல்லவனாகிய ராவணனின் கொடியில் வீணையும், ராமனின் கொடியில் இடிக்கு கடவுளான இந்திரனின் தேராகியால் இடிக்கொடியும் பறந்தன என்க. தேவர்களின் திகைப்பு. ஆவது என்ன வென அறிகிலர், எவர் வெல்வர் என தெரிகிலர். ராமனுக்கு நிகர் ஆர் உளர் என பூமழை பொழிந்தார் வானத்து அமரர்.
ராவணன் துவக்கிய போர். பதைக்கிறது அரக்கனின் ஓர் மனம், இடை படர்கின்றது ஓர் கொடுஞ்சினம். அதனால் வளைத்தான் வளை வில்லினை, விடுத்தான் கொடும் வெங்கனை. அவை இடி ஒத்தன, அனல் ஒத்தன, மழை ஒத்தன, மத்து சுற்றிய பாம்பொத்தன. அதனால் விண் போர்த்தன, திசை போர்த்தன, இமையோர் கண் போர்த்தன, கடல் போர்த்தன, புலவோர் எண் போர்த்தன, எரி போர்த்தன. சிவனே திண் போர்த்தொழில் என்னே வென திகைத்தான். பயந்தனர் தேவரும் அந்தணரும், பிதுங்கினர் விழி இரண்டும். வியந்தான் வில்லாளன், விலக்கினான் அக்கணைகளை. புலவோர் எண், புலவர்களின் எண்ணம், எரி நெருப்பு. மீண்டும் ராவணன் அம்பு சொரிதல். 100,000 கணைகளை ராவணன் நொடியொன்றில் விடுத்தான். ஆரா அமுதனோ அனைத்தையும் அரை நொடியில் அழித்தான். ஆரா அமுதன், குன்றாத அமுதத்தை போன்ற ராமன். ராவணன் தேர் விண்ணில் எழுதல். மந்திரகிரியாய், மருத்து மலையாய், திரிபுரமாய், கந்தர்வ நகரமாய் விண்ணில் எழுந்தது ராவணன் விமானம். அவன் துணித்த அம்பினால் துவண்டது கவிக்குலம். திரிபுரம், விண்ணில் திரியும் இயல்புடைய பொன், வெள்ளி, இரும்பு ஆகியவற்றால் ஆன அரக்கர்களின் 3 நகரங்கள். எழவிடு தேரை என மொழிந்ததும் அழுந்த உந்தினன் மாதலியும். இந்துவின் மேல் ரவி வந்ததென விண்ணில் எழுந்தது ஐயனின் தேரும். இந்துவின் மேல் வந்த ரவி, சூரியன் போல் ஒளி பொருந்திய அத்தேர் சந்திர மண்டலத்திற்கு மேல் சென்றது. இந்திர தேரின் இடிக்கொடியை சந்திரன் ஒத்த ஒரு சரத்தால் தரையிலே தள்ளினான் எரியும் சிந்தையான். பாய்ந்தது அக்கொடி ஆழ்கடல் வரைதான். எரியின் சிந்தையான் ராவணன். காய்ந்த இரும்பன்ன அக்கொடியால் சுருங்கிற்று கடல் நீர் முழுமையும். வலுவற்ற மாதலி குறித்தும் நிருதன் அழுத்தினன் பல பல கொடுஞ்சரம். ராவணன் அம்பு கொண்டு ராமனை மறைத்தல். கடுங்கனை விடுத்தான் மண்டலமாய், அது அரங்கனை முழுதாய் மறைத்ததுவாம். ஆற்றலர் அமரர் அச்சம் எய்தினர், ஆர்த்தனர் அரக்கர் அதிர்ந்தது அண்டம். அரங்கன் ராமன். ராமன் மேல் அம்பு பட்டதன் விளைவுகள். அக்னி தன்னொளி அடங்கிற்றாம், ஆர்கலி அலைகள் அமுங்கிற்றாம், கதிரும் நிலவும் விலகிற்றாம், காண்கிலேம் என கவியும் கலங்கிற்றாம். ஆர்கலி கடல். ராமன் ராவணனை எய்து வருத்துதல். எய்த சரங்களை ராமன் கொய்தான் இமைப்பின் முன்னம். பின் விடுத்தான் வெங்கோலை வரிசையாய், அவை வதைத்தன அரக்கனை தொடர்ச்சியாய். கவசமும் கழன்று விழுந்தது, வீணை கொடியும் அருந்து அவிழ்ந்தது. தாமதம் எனும் தீவினை கணையை ஏவினன் தெரு தொழில் மறவோன். தெரு தொழில் மறவோன், அழிக்கும் தொழிலை கொண்ட ராவணன். சிவன் கணை விடுத்தான் ஐயன், அதனால் சிதைந்தது நிருதனின் தாமதக்கணை. அரக்கன் விடுத்த ஆசுரப்படையை அழித்து மீண்டது அங்கியின் கணை. இடியை போன்றது ஆசுரப்படை, நெருப்பை போன்றது அங்கியின் கணை. தயரதன் மகன் மேல் அசுரனும் துரந்தனன் மயன் எனும் படைக்கலம். கடுங்கணையாம் காந்தர்வத்தால் அதை கடந்து சென்றான் காகுந்தன். ஈசனை தொழுது பூசனைகள் புரிந்து வீசினான் நிருதன் மாயையின் படைக்கலம். மாயம் நிறைந்த அப்படையால் ஆயுள் பெற்றது அரக்கர் குலம். யானையும் குதிரையும் காலாள் வீரரும் இந்திரஜித்தனும் அவர்க்கு இளையோரும் கும்பகர்ணனும் மந்திர சுற்றமும் செருக்குடன் எழுந்து விரைப்புடன் வந்தனர். ராமன் மாதலியிடம் வினவுதல். மாயத்தால் நிகழ்ந்ததோ இச்செயல், விதியின் விளைவோ வரத்தின் விளைவோ, அறிந்தியாயின் பகர் என வினவினான் திருமகள் கொழுனனாம் ராமன். திருமகள் கொழுனன் சீதையின் கணவன். மாதலி மறுமொழி. வரத்தின் ஆயினும் மாயையின் ஆயினும், வலியோர் உரத்தின் ஆயினும் உண்மையின் ஆயினும், துறப்பாய் கணையினை துரத்துதற்கு. என்ன தூயவன் துறந்தான் ஞானமாக் கடுங்கணை. ஞானக்கணை மாய்த்தது மாயத் தோற்றத்தை. சூலப்படை விடுத்தான் சூரன்,
நெருங்கிய சூலத்தை தூளாக்கியது ராமனின் உங்காரம். உங்காரம் கொடிய வெறுப்புணர்ச்சியை எனும் அழுத்தி சொல்லும் ஒலிக்குறிப்பால் வெளிப்படுத்துவது. இறந்த அரக்கர்கள் உயிர் பெற்ற மாயையை அழித்தது ஞானமா கடுங்கனை. ராமனை யாரென ராவணன் வியத்தல். அச்சம் அகன்ற அமரர்கள் ஆர்ப்புடன் மலர் மாறி தூர்ப்பாரானார். கொன்றன்றி போகாது இச்சூலம் வியந்த அரக்கனும் வீடனார் சொல் நினைத்தான். சிவனோ இவன் அல்லன், நான்முகனும் அல்லன், இவன் திருமாலும் அல்லன், இவனோதான் வேத முதல் காரணன். யாரேனும் தான் ஆகுக, நான் நேரே செல்குவேன், வெற்றி கொள்ளுவேன் என நிருதிப்படையை வலித்து விட்டான். போர் முடித்தான் அரக்கன் என புகைந்தது அப்படை. நிருதிப்படை பாம்பு வடிவுடன் பல்லாயிரக்கணக்கான தலைகளுடன் கூடிய அம்பு. அப்படை அழித்திட அமலனும் கருடக்கணையினை விடுத்தனன். அவை கவர்ந்தன நாகங்களை தன் நகங்களால், அருந்தின அவற்றை தன் வாய்களால். கொதித்த ராவணன் குமுறி பொறுமினான், இடியொத்த உருவமுடை சுடுகணைகள் தூவினான். விடுத்த சுடுகணை மேல் ராமன் வலித்த கடுங்கணை பட பட வந்த வழி பின்போயின சுடுகணை. குதையே தலையாகி அரக்கனை குத்தின. குதை அம்பின் அடிப்பகுதி. ராமன் ராவணன் தலையை அறுத்தல். அரக்கரின் தலைவன் நெருங்கிய சமயம் அர்த்த சந்திர அம்பெடுத்தான் அகிலன். உடன் அறுத்து வீழ்த்தினான் ஓர் தலையை. அவன்தான் வேதியர் வேதத்து மெய்யன். ஆரியன் சரம்பட அரக்கனின் வன்தலை நேர்கொண்டு போய்க்கடல் நீரிடை வீழ்ந்தது. தேவர்களின் மகிழ்ச்சி. குதித்தனர் பாரிடை, மலை பிளக்க மிதித்தனர், பாடியும் ஆடியும் துதித்தனர், பரந்தாமனை மதித்தனர் வானுளோர் எல்லாம். இத்துடன் பகுதி 58 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 59 தொடர்ந்து வரும்.